இப்போதைக்கு ரீசெண்டாக வந்து இனி வரும் காலங்களில் ஹை க்ரோத் செக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி. ரினியூவபிள் எனர்ஜியில் தான் வந்து நிறைய வந்து ஹியூஜ் ஆர்டர் புக்கும் வந்து ஜாஸ்தி இருக்குது. அட் த சேம் டைம் வந்து கெப்பாசிட்டி ஆஃப் எக்ஸ்பேன்ஷனும் வந்து நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ இதனால் ரினியூவபிள் எனர்ஜி வந்து அதில் இருக்கிற செக்டார்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வாட்ச் பண்ண வேண்டியது நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸ்க்கு அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து இந்த ஹை க்ரோத் செக்டார் அப்படின்றது வந்து இன்றைக்கே நம்ம எடுத்துகிட்டு இந்த 3 மாதத்துலேயே போகுமான்றதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு லாங் டேர்முக்கு நம்ம வந்து யோசனை பண்ணி வச்சுட்டு அக்குமுலேட் பண்ணணும். அப்போ தான் வந்து பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அட் த சேம் டைம் ஃபண்டமெண்டல் எல்லாமே நீங்களும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். அண்டு ரினியூவபிள் எனர்ஜி பொறுத்தளவுக்கு கேபிஐ க்ரீன் அப்படின்ற ஒரு கம்பெனி, என்டிபிசி, டாடா பவர், ஐநாக்ஸ் விண்ட். ஸோ இந்த 4 ஸ்டாக்லேயும் நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஃபார் அ ரெனியூவபிள் எனர்ஜி லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவுக்கு. இந்த சார்ட்ஸ் இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம்.